இந்த பெஞ்சில் உட்காந்து தான் பெரிய இன்ஜினியர் ஆகலான்ற கனவோடு இருந்தேன். ஆனால் இந்த கால்குலஸ் மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்து பயந்து மீதி 4 வருஷமும் நான் இருந்த இடமே வேற. அங்கிள் அங்கிள் சார், உங்களை தான் இந்த பொண்ணு கூப்பிடுது. இல்ல அங்கிள், உங்களை தான். யாரு? என்னதான் அங்கிள்னு கூப்பிட்டியாமா? பேச்சு கூட உனக்கு அண்ணான்னு கூப்பிடணும்னு தோணல? டேய், உன்னை காந்திபுரம் வந்து லெஃப்ட் எடுத்து ரைட் வாடானா நீ ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து எங்கேயோ போயிட்டு கால் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கிருந்தா எனக்கு வழி சொல்ல தெரியாது, காந்திபுரத்துல இருந்தா வழி சொல்ல தெரியும். நீ காந்திபுரத்துக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. உள்ள மட்டும் தானே என் உசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கி கண்டு சொல்லுவேன். யாரை கேட்டு புத்தகம் கொடுத்த? சரி சரி, உன் பாசமலர் ரோசமலர் ஆகிறதுக்கு முன்னாடி போய் பாத்துறவள. கண்டிப்பா. என்ன மயிலு, எப்படி இருக்க? இன்னுமாடா பசங்களே கட்டி பிடிச்சி கிசடிச்சிட்டு இருக்கீங்க? நான் பண்றது இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறதும் டெலீட் பண்றதும் அதே பழப்பால நீனும் இருக்க. என்ன பாசமலர் தான் ஜோதியில் ஐக்க மாட்டீங்க போல. என்னடா, வர வேண்டிய உறுப்பினர் வந்தாச்சா? 4 உருப்படி வர வேண்டியது 3 வந்தாச்சு. 4வது உருப்படி எங்கே இருக்குன்னு தெரில, வண்டி சொல்லலை. யாரா அந்த 4வது உருப்படி? யாரா யாருன்னு கேட்குறேன்ல. என்ன யாரு? இவ்வளோ வாட்டி கேட்குறாள்ல, சொல்லு. ஜானு. இவ்வளோ நாளாக பேச்சு முச்சம் இல்லாமல் இருந்தவன் நேற்று திடீர்னுட்டு வரேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தா. ஜானு வந்துட்டாரா? ஜானு, சொன்ன மாதிரியே வந்துட்ட. என்னடி ஆளே காணோம்? 25 வருஷமா எங்க இருந்தே தெரியல, திடீர்னு வந்து நிக்கிற. ஃபேமிலியா எப்படி இருக்காங்க, குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? எப்ப வந்த? ஏய் ஜானு, உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். ராம் வந்திருக்கான், ஒளிஞ்சுன்னு இருக்கான். ஏய், நீங்க என்னடா பண்றீங்க இங்க? நாங்களாம் ஜானுக்காக வெயிட்டிங். என்னது ஜானுக்காக வெயிட்டிங்கா? எதுக்கு ஜானுக்கு வெயிட்டிங்க? ஏய், நாங்களும் ஜானுவை லவ் பண்ணோம்டா. என்னது ஜானுவை லவ் பண்ணீங்களா? டேய், ஜானு என்னதுடா லவ் பண்ணா? ஏய், எங்க ஒன் சைடு லவ் பாஸ். என்னது ஒன் சைடா ஜானுவை லவ் பண்ணீங்க? ஆமா பாரு, அதுக்காக மிலிட்டரி சட்டை வாங்கி போட்டு வந்திருக்கேன். ஓ, ரீயூனியன் விஜய் சேதுபதி மாதிரி மிலிட்டரி சட்டை எல்லாம் வாங்கி போட்டு வேற ரீயூனியனுக்கு போக முடியும். ஓ அட பாவி, சரி மிலிட்டரி சட்டை எல்லாம் வாங்கி போட்டிய, அத்த சீன்ல முடிவெட்ட குடும்பவல அப்ப என்ன பண்ணுவ? அதுக்கு டோப்பர் வாங்கிக்கலாம் பாஸ். அட பாவி. ராம், நான் ஜானு வந்திருக்கேன். ராம், நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அந்த டேபிள் இப்பதான் படிச்சிருக்காங்க, அங்கே போய் உட்காருங்க. புரியுதாடா? நம்மளை எந்திரிச்சு போக சொல்றாங்க, வா போலாம். என்ன மேலே இவனுங்க
விட்ட இடத்துல இருந்தே பிடிக்கிறானுங்க 5 ஸ்டார் மாதிரி. எனக்கு இருக்கிற ஒரே கவலை, இவங்களுக்குள்ள ஏதாவது நடந்த சிங்கப்பூர்காரனுக்கு தெரிஞ்சு ஆர்கனைசர்ஸ் நம்ம தான் தெரிஞ்சு நம்மளை வந்து கும்பு கும்புக்கு போயிடுவானு எனக்கு பயமா இருக்குடா. நீ வேற பல்லு இருக்கும்போதே அவன் பக்கடா சாப்பிடல, இப்போ பல்லெல்லாம் விழுந்து பொக்கையா அரைக்கடவுன்னு ஆயிட்டான். இவன் பக்கடா தின்னுட்டாலும். நீனும் சாப்பிடல, இந்த சாப்பிட்ட. நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. சுகர் மாத்திரை சாப்பிட்டு தான் டாக்டர் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாரு. நான் கூட தெரியாமல் சாப்பிட்ருப்பேன். நான் வேணா சுகர் மாத்திரை சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு இந்த சாப்பாடை சாப்பிட்டுமா? ராம், இவ்வளவு வருஷம் கழிச்சு பார்க்கணும். எப்படி இருக்க ராம்? ஏய், are you a virgin? ஹே, சிங்கப்பூர் போய் கெட்டு போயிட்டேன் கருமா. இப்படி கேக்குற? ஏய், பேச்சு மாத்தாத. Are you a virgin? என்னது வெர்ஜினா? நீ சிங்கப்பூர் போய் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுப்ப, நான் அது வரைக்கும் இங்க சும்மா அப்படியே பப்பரப்பான்னு உட்காந்துட்டு மொட்டை பையனாவே இருக்கணுமா? எல்லாம் எங்களுக்கும் ஆச்சு. ராம், எனக்கு அப்புறம் யாரையாவது லவ் பண்ணியா? என்னது உனக்கு அப்புறமா? நீ என்ன லவ் பண்ணதே பெருசு, இதுக்கு வேற இன்னொருத்தி வேற வந்து லவ் பண்ணுவாள என்ன? உனக்கு என்ன ராம், நீ ஒரு ஆம்பளை நாட்டுக்கட்ட. உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொன்னதுல? என்னது ஆம்பளை நாட்டுக்கட்டையா? என் பொண்டாட்டி சொல்லுவா கட்டன்னு, ஆனா நாட்டு கட்டன்னு இல்ல, தொடப்ப கட்டன்னு வேணா அடிக்கடி சொல்லுவா. சொல்லு ராம், உன் ஒய்ஃப்க்கு நம்ம விஷயம் பத்தி தெரியுமா? ரொம்ப நாளாக தெரியாது. நான் ரீயூனியனுக்கு வர்றதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி தான் நம்ம விஷயத்தை பற்றி அவகிட்ட சொன்னேன். என்ன சொன்ன அவ? என்ன ஒரு மாதிரி சோகமாக இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ரூம் தாப்பால் போட்டு அழுதுகிட்டே இருந்தா. அண்டர்ஸ்டாண்டபிள் தானே, இந்த மாதிரி வந்து நம்ம ஹஸ்பண்டோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கா, ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும்போது அவளுக்கு பசவாக தானே இருக்கும். அழுதா. அப்புறம் அப்படியே காலப்போக்கில் அது சரியாயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணா, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜானு கிட்ட கொடுக்கறதுக்குன்னு ஒரு லெட்டர் கொடுத்தா, அதை கொண்டு வந்துட்டேன். அதை வேணா நான் உங்ககிட்ட தரேன், நீ படிச்சுப்பாரு. ஆனால் பாவம் நிறைய சிட்டி எழுதிருப்பா. டோன்ட் ஃபீல் பேட். என்ன ரொம்ப திட்டி எழுதிருக்காத ஒண்ணா? என்ன திட்டி எழுதுனடா? எனக்கு என்ன உன்னை திட்டி எழுதியிருக்கா? என்ன திட்டி எழுதிருக்காதா? என்ன எழுதிருக்கா? டியர் ஜானு, இவனை லவ் பண்ணல, அப்படியே அவனை கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்திருக்க வேண்டியது தானே. எதுக்கு என் தலையில கட்டி வச்ச? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. இந்த ரீயூனியன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு அப்படியே அவனை கூட்டிட்டு ஓடி போயிடு. இவனுக்கு வடிச்சு கொட்டி என்னால சமைச்சு போட முடியல. மாசம் மாசம் அவனுக்கு ஏதாவது ஜீவனாம்சம் வேணா கூட நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். நெவர் எவர் ரிட்டர்ன் பேக் டு மீ. இதை ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டா எடுத்துட்டு அவனை கூட்டிட்டு ஓடி போயிடு. ஏய், அந்த கன்றாவி கிடக்குது. சொல்லு, உன் ஹஸ்பண்டுக்கு நம்ம விஷயம்லாம் தெரியுமா? இந்த கல்யாண புதுசுலயே நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிட்டேன். அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். நான் எது சொன்னாலும் கேட்டுக்குவாரு. ஜென்ரலா ரொம்ப பேச மாட்டாரு, ஆனா நான் எது சொன்னாலும் கேட்பாரு. சே, நீ ரொம்ப கொடுத்து வச்சாதான் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு. யூ டிசர்வ் ஆல் ஆஃப் திஸ். ராம், என் கல்யாணத்துக்கு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். படத்துல எல்லாம் வர மாதிரி என் ஜானுவை எனக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிடுவேன்னு. ஆனா கல்யாணம் தான் நடந்தது, நீ வரவே இல்லை. ஜானு, நீ நினைச்ச மாதிரியே நான் உன் கல்யாணத்துக்கு வந்தேன். ஜானு, என்ன ராம் சொல்ற? என் கல்யாணத்துக்கு நீ வந்தியா? ஆமா ஜானு, நான் வந்தேன். அந்த மணப்பந்தல்ல நீ கல்யாண கோலத்துல, அதுக்கப்புறம் அந்த மேல சத்தம், இதெல்லாம் என்னால தாங்கவே முடியல. இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாம எங்கேயாவது தொலைவா ஓடி போயிடணும்னு தோணுச்சு. ஓடி போயிடலான்னு கிளம்பும்போது தான் அங்க ஒரு குரல் கேட்டுது. சார், பந்தி ஓப்பன் ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்றவங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னாங்க. சரி, இவ்வளவு தூரம் தான் வந்துட்டோமே, வந்ததுக்கு சாப்பிட்டாது போயிடலாமேன்ட்டு கீழே பந்திகளை போய் சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு அப்படியே கிளம்பிட்டான். ஹலோ, ராம் தானே? ஓகே, உங்க ரூம்ல தானே இருக்கீங்க?
ஜான் உங்க பக்கத்தில் இருக்கா கரெக்டா? தயவு செய்து ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசுகிறேன். நான் ஜானோட புருஷன் சார். ஒன்றும் இல்லை சார், தெரியும் ரீயூனியன் நடந்துருக்கு தெரியும். நானும் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருக்கேன், பார்த்தேன். எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்து 1-2 பேர் அதுவும் போடுறாங்க. இப்போ 25 வருஷம் 35 வருஷம் கழிச்சுன்னா அப்படியே நான் பார்க்கும்போது உங்களுக்கு லவ் வந்து பத்திட்டு போயிடாங்க. எஸ்கேப் ஆகி போயிடுவீங்களா, கல்யாணம் பண்ணிப்பீங்களா, இப்படிலாம் போச்சு. டென்ஷன்லாம் இல்லைடா, தயவு செய்து அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. எனக்கு டார்ச்சர் தாங்க முடியல. இப்போ அவங்க ரீயூனியன் ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து கைலாசத்துக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டேன். கைலாசனா கைலாசனா ஹிமாலயத்தில் இருக்கிற கைலாசம் இல்லை, கைலாஷ் நம்ம நித்யானந்தாவோட கைலாஷ். அங்கே போகிறேன் சரியா? இப்போதான் வந்து அப்ரூவல் ஆச்சு. கரெக்டாக இவங்க கிளம்பி போயிருக்கா. அங்கே வந்துருக்கா. தயவு செய்து அவளை திருப்பி அனுப்பிச்சு விட்றாத. என்னால் டார்ச்சர் தாங்க முடியல, பேசியே சாவடிக்கிறேன் சரியா? நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை என்ன கூட்டு மூடு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறேன் சரியா? அதை சொல்லதான் உனக்கு கால் பண்ண வைக்கிறேன். சாரா சரி, இந்த கைலாசாவுக்கு பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணும் அதானே வேணும் உனக்கு? வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புறோம்னு வச்சு அப்ளை பண்ணிட்டு வந்து சரி அங்கே மீட் பண்ணுவோம். ஓகேவா? பாய் மாமா.